தொக்கா மாட்டிப்போம்னு தெரிஞ்சு எப்படி இப்படிலாம் பண்றாங்க அப்படின்ட்டு தெரியல. இவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது விமர்சனம் பண்ண கூட தோணல, பயங்கர சிரிப்பு தான் வருது. ஓகே, என்ன ஒரு கூத்து இன்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஜனநாயகன் படத்தை ரீசன்ட் சாருக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம போன வாரமே நியூஸ் கேள்விப்பட்டோம். அது மட்டும் இல்லாம மார்ச் 17ஆம் தேதிக்குள்ள படத்தை பார்த்துட்டு சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம். ஓகே, இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஜனநாயகன் படத்தை சென்சார் தரப்புல இருந்து இன்னைக்கு பார்க்கறதா இருந்திருக்கு. மதியானம் 2 மணிக்கு சென்சார் போர்டு அதிகாரிகள் படத்தை பார்த்துட்டு ஏதாவது சீன்ஸை கட் பண்ணுமா இல்ல சர்ச்சைக்குரிய வசனங்களை மியூட் பண்ணுமா அப்படிங்கறத சொல்லி இருக்கணும். அப்படி படத்துல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னா உடனே சர்டிபிகேட் கொடுத்திருக்கணும். ஆனா இந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சென்சார் தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, படம் பார்க்கிற சென்சார் அதிகாரிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால இன்னைக்கு ஜனநாயகன் படத்தை நாங்க பார்க்க முடியாது அப்படின்ட்டு ஒரு அற்புதமான ரீசன் சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லாம் சொன்னா ஈஸியா மாட்டிப்போம் அப்படிங்கிறது சென்சார் போர்டு அதிகாரிகளுக்கே நல்லாவே தெரியும். இருந்தாலும் வேற வழி இல்லாம அரசியல்வாதிகளோட அழுத்தத்தால அவங்க இப்படி பண்றாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அது எப்படி திமிங்கலாம் ஜனநாயகன் படத்தை பார்க்குற அன்னைக்கு கரெக்டா உடம்பு சரியில்லாம போகும். சரி, ஒருத்தருக்கு தானே உடம்பு சரியில்லை, அவருக்கு பதிலா வேற ஒருத்தரை உள்ள கொண்டு வந்திருக்கலாமே. சென்சார் போர்டுல வெறும் 5 பேர் மட்டும்தான் வேலை செய்யறாங்களா? இப்படி அடுக்கடுக்க நிறைய கேள்விகள் கேட்கலாம். ஆனா அவங்களோட ஒரே ஒரு குறிக்கோள் இந்த ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண விடக்கூடாது, அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. இனிமேல் மார்ச் 17ஆம் தேதி தான் ஜனநாயகன் படத்தை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அன்னைக்கு என்ன கதையை சொல்லி நம்ம காதுல பூ சுத்த போறாங்க அப்படின்ட்டு தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தலைவரோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.